வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இமாச்சல் பிரதேசத்தின் ஷிம்லா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிப்பு. சுழன்றடைத்த சூறாவளி காற்றுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் ஏராளமான கார்கள் சேதம். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை மழைநீர் ஆக்கிரமித்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள், சேத விவரம், மீட்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. மீட்பு பணிகளுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என முதலமைச்சர் பகவந்த் மானிடம் பிரதமர் மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 5வது நாளாக சாலை போக்குவரத்து பாதிப்பு. பாறைகள் மற்றும் மண் சரிவுகளை அகற்றும் பணிகள் தீவிரம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுக்மா பகுதியில் கரைபுரண்டு ஓடும் காட்டாற்று வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட மீட்பு படையினர். வெளுத்து வாங்கிய கனமழையால் டெல்லி யமுனா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. படகு மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டு தேசிய பேரிடர் மீட்பு படையினர். மத்திய அரசு நிதி பங்களிப்பு முறையாக இல்லாத நிலையிலும் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கத்தினரசு பெருமிதம். கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பேட்டி. தமிழகத்தில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 52,614 அதிகரிப்பு. உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் இரட்டை இலக்கை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு நிகழ்ச்சி. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. காலை உணவு திட்டத்தில் மாணவர்களின் வருகை பதிவு 9.2% அதிகரித்துள்ளதாகவும் தங்கம் தென்னரசு பேட்டி. செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. அதிமுகவில் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் திடீர் அறிவிப்பால் தமிழக அரசியலில் பரபரப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் தீவிர ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஜெர்மனி பயணத்தில் ஒட்டுமொத்தமாக 7,020 கோடி ரூபாயில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழகத்தில் 15,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். ஐரோப்பாவின் முதுகெலும்பாக ஜெர்மனி விளங்கி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்க்க வந்ததற்காக பெருமை கொள்வதாகவும் பேச்சு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலம் தமிழகம். இந்தியாவின் ஜெர்மனி தமிழகம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கைவிடாது. டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. அன்புமணி மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்த செய்தியாளர்கள் கேள்வி. போக போக தெரியும் என பாடல் பாடி பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். குடும்ப ஓய்வூதியத்திற்காக விண்ணப்பித்தார் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா. முன்னாள் எம்எல்ஏக்களின் குடும்பத்திற்கு 15,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு.
சென்னையில் கே நகர், தியாகராய நகர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரின் பேரில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அதிரடி ரெய்டு. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. டெல்லியில் தமிழக பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை ஆலோசனை. அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ச்சியாக பலரும் புகார் தெரிவித்து வரும் நிலையில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். கல்வி நிதி உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணித்து வருவதாக புகார். மத்திய அரசை கண்டித்து திருப்பூரில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரம்மாண்ட போராட்டம். ஆளுநர் அலுவலக தகவல் தொடர்பு ஆலோசகருக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தை திரும்ப வசூலிக்க கோரிய வழக்கு. 10 லட்சம் ரூபாயை திரும்ப வசூலிப்பது குறித்து தமிழக அரசின் கணக்காயர்தான் முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகாலில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக வெளியான விவகாரம். மர்ம நபர்கள் கொலை செய்து மழைநீர் வடிகாலில் போட்டு சென்றுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் விளக்கம். தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருப்பத்தூர் ஜோன்றப்பள்ளி ஏரிக்கரை சாலையை சீரமைக்க வலியுறுத்தல். குண்டும் குழியுமான சாலையில் நாத்து நட்டு பொதுமக்கள் நூதன போராட்டம். மதுரை சோழவந்தானில் பள்ளிவாசல் அருகே ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் வாக்குவாதம். ஜேசிபி மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது இஸ்லாமியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 77,800 ரூபாய்க்கு விற்பனை. சூலூர் அருகே பெண்ணை தாக்கி நகை பறித்த வழக்கில் துப்பாக்கியுடன் 2 கைது. போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி ஓடிய ஒருவருக்கு கை முறிவு. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி செப்டிக் டேங்கில் இருந்து வெளியேறி குளம் போல் தேங்கி நிற்கும் கழிவுநீர். அமைச்சர் ஏவா வேலுவின் வருகையால் தூய்மை பணிகளை மேற்கொள்ளாமல் அவசரமாக பிளீச்சிங் பவுடரை கொட்டிய ஊழியர்கள். சீர்காழியில் சுருக்குமடி மற்றும் இரட்டை மடி வலைகளை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம். மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை அனைத்து மீனவ கிராமங்களும் கடைபிடிக்க வலியுறுத்தி முழக்கம். ஓணம் பண்டிகையை ஒட்டி நிலக்கோட்டை மலர் சந்தையில் களை கட்டிய பூக்கள் விற்பனை. அத்தப்பூ கோலமிடும் பூக்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஓணம் பண்டிகையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறப்பு. வரும் 4ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு பக்தர்களுக்கு ஓண சத்யா எனும் விருந்து வழங்கப்படும் எனவும் தேவஸ்தானம் அறிவிப்பு. டெல்லியில் செமிகன் இந்தியா 2025 என்ற தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 20,750 பிரதிநிதிகள் பங்கேற்பர். வரும் 13ஆம் தேதி மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி பயணம். மிசோரத்தில் வைரோபி சாய்ராங் ரயில் பாதையை திறந்து வைக்க உள்ளதாக தகவல். இரண்டு நாள் பயணமாக ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஹன் டேவிட் இந்தியா வருகை. டெல்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஜோஹன் டேவிட் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்.
தமிழர்களின் பாரம்பரிய மீன்பிடி தலமான கச்சத்தீவுக்கு இலங்கை அதிபர் அனுரகுமார் திசாநாயக்க திடீர் விசிட். கச்சத்தீவை மீட்டு மீண்டும் தமிழ்நாட்டிடமே ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து வரும் நிலையில் நேரில் ஆய்வு. கச்சத்தீவை எக்காரணத்திற்கும் விட்டுத்தர மாட்டேன் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டம். கச்சத்தீவை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன், எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் எனவும் உறுதி. ஆப்கனில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1100 அதிகரிப்பு. 3000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். சூடானில் கொட்டி தீர்த்த கனமழையால் மரா மலைப்பகுதியில் கடும் நிலச்சரிவு. நிலச்சரிவில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோகம். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்செல் ஸ்டார்க் அறிவிப்பு. 2027 ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்த உள்ளதாக இந்த முடிவு எடுத்துள்ளதாக விளக்கம். பதிமூன்று வயது கார் பந்தய வீரரான இமானுவேல் ஜேடனிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிய நடிகர் அஜித்குமார். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. துபாயில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க சௌபின் ஷாகிர் திட்டமிட்டிருந்த நிலையில் வெளிநாடு செல்ல தடை விதிப்பு. மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்பட பண மோசடி வழக்கில் வெளிநாடு செல்ல தடை. படம் தொடர்பான பண மோசடி வழக்கில் எர்ணாகுளம் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு.